ஃபைனலி வி ஆர் காட் இட் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருக்கும்ல, அந்த மாதிரி பார்வதி கம்ருதீன் ரெட் கார்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் சந்தோஷமாக கொடுத்துருக்கு. நிறையா பேர் இதில் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் கன்ஃபார்மாக எதுக்கு போட்டேன் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குங்க. சொல்லில் இருக்கும் நிதானம் சுகம் அப்படிங்கிற ஒரு பழமொழி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. கம்ருதீன் ஆவேசமான ஆள் தான், பேச தெரியாது, பேசுகிறது புரியாது. இது பேசிக்கான எல்லாருக்குமே புரிஞ்ச ஒரு விஷயம். சேதுபதி சாராலேயே அவன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஆனால் விஜய் பார்வதி அவங்க என்ன சொன்னாலும் கம்ருதீனுக்கு புரிஞ்சிடும். அவங்க என்ன சொன்னாலும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி செயல்படுத்த உடனே தொடங்கிடுவார். அதுதான் இந்த ரெட் கார்டுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. எப்போவுமே பார்வதி கூட சேர்றவங்க எல்லாமே எவிக்ஷன் 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 இது நம்ம கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் பாவம் பார்வதி கூட சேர்ந்ததுனால எனக்கு ரெட் கார்டு வாங்கி நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறத கம்ருதீன் யோசிச்சிருக்க கூட மாட்டார். என்னோட மைண்ட் செட்டில் என்ன தோணுதுன்னா, பார்வதி நல்லா பேசுகிறாங்க, அவங்க கண்டென்ட் க்ரியேட்டர். ஸோ அவங்க கூட இருந்தால் நம்மளும் உலக மக்களுக்கெல்லாம் நல்லா வியூ ஆகும் அப்படின்னு ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் அவங்க கூட சேர்ந்து கண்டென்ட் பண்ண ஆரம்பித்தாருன்னு எனக்கு தோணுது. ஆனால் இது இவ்வளோ பெரிய ஒரு இதில் போய் முடியும்னு அவரால் கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது. நிறைய தவறுகள் 2 பேரும் சேர்ந்தே பண்ணிட்டாங்க. இப்போ சந்தோஷமாக 2 பேரும் சேர்ந்தே போகிறாங்க. இதை பார்க்கவும் நல்லா இருக்குது. இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி காலையிலேருந்து இதை ஒரு ப்ரெஷராகவே எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபைனலி ரெட் கார்டு, அதுவும் டபுள் ரெட் கார்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஷோ பார்க்குறதுக்கு நிஜமாகவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்புகிறேன். அட்லீஸ்ட் அந்த ரெட் கார்டு கொடுக்குற அந்த ஒரு சீனையாவது பார்த்து ஹாப்பி ஆகிக்கலாம். ஸோ பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ 3 மாதமாக நடந்ததில் இப்போ நடக்கிறது தான் மெயின் எபிசோடுன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் என்ன மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, நம்ம பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்துதா இல்லையாங்கிறத தாண்டி நம்மளோட குணம் என்னங்கிறத வெளியே காட்டுங்கிறத யாரும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ரெட் கார்டு தான் பெரிய உதாரணம்.